இந்த மாநாடு தொழில் முனைவு ஆர்வலர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், மாணவ மாணவியர் எல்லாருக்கும் ஆனது. நிறைவா நம்ம மாநிலத்தின் புத்தொழில் சூழலை வலுப்படுத்த அதற்காக ஒரு திட்டத்தை இந்த மாநாட்டில் அறிவிக்க விரும்புகிறேன். 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இணை உருவாக்க நிதியம் தொடங்கப்படும். தமிழ்நாட்டு புத்தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடிய துணிகர முதலீட்டு நிறுவனங்களில் அரசு முதலீடு செய்யும். இந்த நிதியம் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கத்தால் நிர்வகிக்கப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டில் புதிய துணிகர முதலீட்டு நிறுவனங்கள் உருவாகும். மேலும் உலக அளவில் முன்னணியாக இருக்க முதலீட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டை நோக்கி இருப்பதற்கும் வழிவகுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு கோவை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தமிழ்நாட்டிலேயே அதிக நீளமான 10.10 கிலோமீட்டர் நீளமுள்ள அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறேன். அந்த பாலத்துக்கு தந்தை பெரியாருடைய உற்ற கொள்கை தோழர், இந்தியாவின் எடிசன் என அழைக்கப்பட்ட கோவைக்கு பெருமை சேர்த்த திரு ஜிடி நாயுடு பெயரை சூட்டியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நான் கோவைக்கு வந்தப்போ பல்வேறு தங்க நகை உற்பத்தியாளர் சங்கங்களை சேர்ந்தவங்களை வச்சு ஒரு கோரிக்கையை என்னிடத்தில் எடுத்து சொன்னாங்க. அதை ஏற்று குறிச்சி தொழிற்பேட்டையில் மிகப்பெரிய தங்க நகை பூங்கா கட்டப்படும் அறிவித்தேன். அதுக்கான அடிக்கல்லையும் நான் நாட்ட உள்ளேன். அடுத்த மாதம் கோவையில் மிகப்பெரிய பூங்காவாக 175 கோடி ரூபாய் செலவில் செம்மொழி பூங்கா திறக்க இருக்கிறோம். அடுத்து கோவையில் மிகப்பெரிய நூலகமாக பெரியார் உலகம் விரைவில் திறக்க இருக்கிறோம். அதேபோல கோவையிலே மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமும் வர இருக்கு. இப்படி தொழில்நகரமான கோவையின் வளர்ச்சிக்கு துணை நிற்கக்கூடிய நமது திராவிட மாடல் அரசின் பயணம் திராவிட மாடல் 2 ஓவிலும் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.